அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மீதான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிக்கிறானா? அல்லாஹ்வுடைய பிரியம் உங்கள் மீது இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய பிரியம் என் மேலே இருக்கின்றதா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பின்னால் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அல்லாஹ்வின் பிரியம் நம் மீது இருக்கின்றது என்று ஒரு ஏகதேசம் 80% நம்பலாம். என்ன அந்த 3 விஷயம்? வாருங்கள் பார்ப்போம். காணொலியை முழுமையாக பாருங்கள். இறுதி வரை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சிறந்த புரிதலும் சிறந்த நட்பலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். முதல் விஷயம் என்ன? உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவையானது என்ன அப்படின்னா காசு. காசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. பணம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. குடும்பம் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், நம்முடைய அன்றாட தேவை ஆகட்டும், நம்முடைய எதிர்கால திட்டங்கள் ஆகட்டும், நம்முடைய பிள்ளையுடைய இன்ன பிற கல்வி மற்றும் எக்ஸ்ட்ரா எதுவானும் காசு இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது. பொருளாதாரம் என்பது மனிதனுடைய முதுகெலும்பு எப்படி அவனுக்கு முக்கியமோ அதே போன்று மனித வாழ்க்கை இன்றியமையாத தேவை. எனவே அந்த பொருளாதாரத்தில் சேர்க்கக்கூடிய விதத்திலே ஒரு மனிதன் மிக தூய்மையான இருந்தால் நிறைய குறுக்கு வழிகளில் வரும். உலகத்தில் நிறைய இருக்கின்றது, லேசில் சம்பாதிக்கிறது நிறைய வழி இருக்கின்றது. ஆனால் குறுக்கு வழிகளுக்கு போக வேண்டும். தவறான ரூட்டுகளை பிடித்தாதான் சீக்கிரமாக குயிக்காக என்ன செய்ய முடியுது? சம்பாதிக்க முடியுது, காசு சேர்க்க முடியுது, கொஞ்சம் ஏதாவது பேங்கில் பேலன்ஸ் வச்சுக்க முடியுது. அப்படியான சூழலுக்கு உலகம் வந்து நிற்கின்றது இன்றைக்கு, இல்லையா? அந்த வழிகளெல்லாம் போகலானா இன்னைக்கு உலகம் சொல்கின்றது பைத்தியக்கார பையனாக இருக்கின்றான், இவன் வாழ்க்கையில் புழக்க தெரியாதவனாக இருக்கின்றான் என்று உலகம் சொல்கின்றது. ஆனால் ஒரு உண்மையான இறை விசுவாசி எப்படி இருப்பான்னா, காசு சம்பாதிக்கிற விஷயத்தில், காசு சேர்த்துக்கொள்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுவான். தூய்மையான வழியில் வந்தால் மட்டும்தான் அதை ஏற்பான். இல்லாத பட்சத்தில் அதன் பக்கம் திரும்ப கூட பார்த்துக்க மாட்டான். திரும்பி கூட பார்க்க மாட்டான். வட்டியாகட்டும், மோசடியாகட்டும், ஏமாற்றம் ஆகட்டும், ஹராமான வழிகள், தவறான வழியில், மார்க்கம் அனுமதிக்காத வழியில் வரக்கூடிய காசு எவ்வளவாக இருந்தாலும் சரி, அதை எதிர்பார்க்க மாட்டான். அதன் மீது பிரியப்பட மாட்டான். இந்த தன்மை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நம்புங்கள், நீங்கள் சத்தியம் அல்லாஹ் நம் மீது நேசம் வைத்திருக்கின்றார் என்று பொருள். 1. 2வது, வாழ்க்கையில் சோதனை வரும், கஷ்டங்கள் வரும், நிச்சயம் வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், இழப்புகள் வரும். அது எப்படியும் வரலாம். இழப்பு எப்படியெல்லாம் வரலாம்? நம்முடைய பொருளாதாரத்தில் வரலாம், உயிரிழப்பு ஏற்படலாம், நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் வரலாம், நம்முடைய தொழில் வரலாம், இல்லையா? இழப்பு, கஷ்டம், நெருக்கடி எல்லாத்துக்கும் வரும். அந்த சந்தர்ப்பத்திலே ஒருவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது அல்லாஹ் பார்க்கின்றான். அவர் பொறுமையாக இருந்தால், அந்த இடத்தை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து கடந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பிரியப்படுகின்றார் என்பது இதன் மூலம் புரியலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிக்க தொடங்கினால், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிக்க தொடங்கினால் என்ன செய்வான்? அவருக்கு அடுக்கடுக்கான சோதனைகளை கொடுப்பான், கஷ்டங்களை தருவான். எந்த அளவுக்கு என்றால், அவருக்கு செயின் மாதிரி அடுத்தடுத்து ஒன்று விட்டா ஒன்று என்று அவரை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா புரியணும், அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம் நம்மின் பக்கம் திரும்பி கொண்டிருக்கின்றது, நெருங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் பார்த்தா எப்படி தெரிகின்றது? அப்படின்னா, நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டே இருக்கணுமா? செயின் மாதிரி ஒன்றுக்கு பின்னா ஒன்றா வந்து சோதனை வந்துட்டு இருந்தால் நாங்கள் எத்தனை நாள் தான் தாங்குறது? என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்கலாம். உங்களையும் என்னையும் படைத்தவனுக்கு தெரியும் நம்முடைய இயற்கை என்ன என்பது, நம்முடைய தாங்கும் சக்தி என்ன என்பது அல்லாஹுக்கு தெரியும். எந்த ஆத்மாவையும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்திக்கு மீறி சோதனைப்படுத்த மாட்டான், சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான். ஏன்னா அவன் படைத்தவனுக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் தெரியும், பலமும் தெரியும். எனவே சோதனை வருகிறது என்றால் உங்கள் மீது அல்லாஹ்வின் பிரியம் திரும்பி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரியணும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான், நபிமாக எப்படி பொறுமையாக இருந்தார்களோ நபியே அப்படி நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி இருந்தாங்க, நூஹ் நபி இருந்தாங்க, ஈசா நபி இருந்தாங்க, மூசா நபி இருந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ, தங்களுடைய கஷ்டத்தை, சோதனை, நெருக்கடியை எப்படி தாங்குகின்றார்களோ அதே மாதிரி நபியே நீங்களும் இருங்க. அப்போ அல்லாஹ் சொல்ல வர செய்தி என்னன்னா, உங்களை அல்லாஹ் பிரியப்பட்ட துவங்கிட்டானா சோதனையை கொடுப்பான். பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஐயூப் நபியுடைய கதை, வரலாறும் தெரியும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சோதிக்கப்பட்டார்கள், நோய்களை கொடுக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு நோய் அப்படின்னா, அவருடைய உடம்பெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு புண்ணும் நாற்றும் அப்படி வீசியது. சுற்றி இருந்தவங்க எல்லாம் விரண்டு ஓடி விட்டாங்க. ஊரில் உள்ள வைக்காம எல்லாம் அவளை கொண்டு போய் ஊருடைய எல்லை போய் தள்ளிவிட்டாங்க இல்லையா? அவ்வளோ சோதனை, அவ்வளோ நெருக்கடி நோயில். நான் ஏற்கனவே சில காணொலி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், நோயாளியாக இருப்பவர் என்ன வேதனை, என்ன புலம்பல், என்ன சிரமத்தில் இருக்கிறார், தவிக்கிறார் என்பதை நாம் நோயாளி என்ற வட்டத்துக்குள் போன பின்னாடிதான் நமக்கு தெரியுது முடியுது இல்லையா? ஐயூப் நபி அவ்வளோ சிரமத்தில் பொறுமையாக இருந்தாங்க, அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு இருந்தாங்க. இது சோதனை, என்னை அல்லாஹ் சோதிக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் கைவிட மாட்டான் நம்பி இருந்தாங்க. நாம் மிகப்பெரிய பொறுமையாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று மிக சிறந்த நல்லவர் ஐயூப் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தினான். இப்போ அன்பான சகோதரே, சோதனை வந்தால் அதில் பொறுமையாக இருந்தால் புரிஞ்சுக்குங்க, நீங்களும் நானும் அல்லாஹ்வுக்கு பிரியமான என்று பொருள். இது இரண்டாவது. வாழ்க்கை என்பது போர்க்களம், வாழ்ந்தான் பார்க்கணும். நிச்சயம் போர்க்களம் என்றால் சில சிரமங்கள், சோதனைகள் வரதான் செய்யும். அல்லாஹ் என்னை மட்டும் சோதிக்கிறானே, உலகத்தை யாரும் இல்லையா? நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் தர்மம் கொடுக்கின்றேன், நான் எப்படி எல்லாம் பார்த்து நானும் என்னுடைய குடும்பமும் நடத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வருகின்றது? அப்படி புலம்புவதை நிப்பாட்டி விட்டு என்னை சோதனைனா அல்லாஹ் தர்றது தான், அடிமை ஏற்றுக்கிட்டா ஆகணும், வேறு வழி இல்லை. ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்விடத்தில் நான் நன்மை எதிர்பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிரியம் மட்டுமல்ல, சோதனை கிடைத்த அந்த சோகத்துக்கு பகரமாக இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான பலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுபவிக்கக்கூடிய மிக சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்பை தருவான். இரண்டாவது விஷயம் இது. மூன்றாவது, நம்மிடத்தில் உயர்ந்த நற்குணங்கள் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பிரியப்படுகின்ற அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, இந்த விஷயத்தில் மனசில் வச்சுக்குங்க. நம்மிடத்தில் உயர்ந்த நற்குணங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட்டால் அல்லாஹ்வுக்கு நாம் பிரியமான நபர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஹீரா குகைக்கு போயிட்டு திரும்ப வராங்க. வீட்டுக்கு ஜம்முனூனி என்னை போர்த்துங்க, எனக்கு ரொம்ப குளிருது, படபடன்னு இருக்கின்றது, பதட்டமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி முதலில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொந்த ரூபத்தில் பார்த்து ஒரு விதமான மிரட்சி ஏற்பட்டு தன்னுடைய துணைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை போர்த்துங்க, எனக்கு படபடன்னு இருக்கின்றது, ரொம்ப பதட்டமாக இருக்கின்றது சொல்கின்றார்கள். அப்போ கதீஜா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் நிச்சயமாக ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டான் நபியே. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொந்தங்களை எல்லாம் அரவணைக்கின்றீர்கள், இல்லாதவர்களுக்கு எல்லாம் நீங்கள் கொடுக்கின்றீர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்கள் தோள் கொடுக்கின்றீர்கள், பாதிக்க மக்களோடு போய் நிற்கின்றீர்கள், ஏழை எளியவர்க்கெல்லாம் நீங்கள் உணவளிக்கின்றீர்கள், அதே மாதிரி உயர்ந்தார்களை கண்ணியப்படுத்துகின்றீர்கள். என்னென்ன உயர்ந்த பண்பு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கின்றது, இந்த பண்பு எல்லாம் இருக்கின்றது.
அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். இந்த பண்பு எல்லாம் இவ்வளோ பண்பு உங்ககிட்ட இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கைவிட மாட்டான், நிச்சயமாக கைவிட மாட்டான். இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உயர்வைதான் தரப்போகின்றான். நீங்கள் பதட்டப்படாதீர்கள், நீங்கள் ஆசுவாசப்படுங்கள், நீங்கள் கொஞ்சம் நிதானத்து வாங்க நபியே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் உதவி செய்வான் என்று ஆறுதலான வார்த்தையை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ செய்தி என்ன நமக்கு உணர்த்துகின்றது அப்படின்னா, நம்மிடத்தில் உயர்ந்த நட்பண்புகள் வெளிப்படுமாயின் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிக்கிட்டு இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிக்கின்றான். அதனால தான் அந்த நல்ல பண்புகளை தந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எனக்கு நெருக்கத்தில் நீங்கள் இருக்க ஆசைப்பட்டால் இருக்க முடியும். உங்கள் யாரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றதோ, உயர்ந்த பண்புகளும் தன்மைகளும் இருக்கின்றதோ, அவர்தான் நாளையில் மறுமையில் என் பக்கத்தில் இருப்பாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த அருளுக்கு சொந்தக்காராக அந்த அருள் நபிக்கு பக்கத்தில் நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கு நமக்கு நசீபாக்குவானாக. ஆக இந்த காணொலி 3 செய்தி சொல்லியிருக்கின்றேன். இந்த 3 ஏதோ ஒரு ஒன்று அல்லது 3 சேர்ந்து நம்ம வாழ்க்கை இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிக்கின்றான், நம் மீது பிரிய வைக்கின்றான் என்று பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேசத்துக்கு சொந்தக்காராக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்குவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.